ஹலோ ஆல் வெல்கம் டு த சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபைபரும் ப்ரோட்டீனும் இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஆம்லெட் பார்க்க போகிறோம். அதுக்கு தண்ணி இந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ப்ரோக்கோலி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்டு பகுதி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. மேலே பூ மாதிரி இருக்கு இல்லையா, அது குட்டி குட்டியாக நம்ம காலிஃப்ளவர் எப்படி க்ளீன் பண்ணுமோ அந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இதை அந்த ஹாட் வாட்டரில் போட்டுட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த ஹீட்டாக இருக்க தண்ணியிலே அது ஒரு 5 மினிட்ஸ் போல் இருக்கணும். அதில் வந்து ஒரு 70% அந்த மாதிரி குக் ஆகிடும். ப்ரோக்கோலியை அப்படியே கூட சாப்பிட்லாம். ஆனால் இந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் ஸ்மெல் கம்மியாக இருக்கும், நல்லாயிருக்கும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த தண்ணியிலேருந்து எடுத்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. இது கூடவே வெங்காயமும் மிளகாயும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், வெங்காயம், ப்ரோக்கோலி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ப்ரோக்கோலியே முடிஞ்சாலும் குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஊற்றி திருப்பி போட்டு எடுக்கிறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இதில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னா லைட்டாக வந்து ப்ரோட்டீன் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து 2 முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் ப்ரோக்கோலி ஜாஸ்தி ஆட் பண்ணிங்கன்னா கிடைக்க வேண்டிய ஃபைபரும் ப்ரோட்டீனும் ஜாஸ்தியாக கிடைக்கும். அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட உப்பு ஆட் பண்ணிக்கோங்க மறக்காமல். நான் வந்து பெப்பர் மேலே ஆட் பண்ணிப்பேன். எனக்கு அந்த மாதிரி ஆட் பண்ணால் தான் பிடிக்கும். இதை நீங்கள் வந்து நார்மலாக எப்படி ஆம்லெட் போடுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உள்ளே பெப்பரை போட்டுக்கிறதுனால போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம். தோசைக்கல்லை வந்து சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் இல்லைனா பட்டர் இது ரெண்டில் ஏதோ ஒன்று ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இது கூட நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மிக்சரை ஊற்றிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நான் வந்து மேலே பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உள்ளே போட்டு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து மேலே இந்த மாதிரி பெப்பர் நிறையா போட்டு சாப்பிட்றது தான் பிடிக்கும். அதனால நான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். பெப்பர் நிறையா போட்டுட்டு ஒரு சைடு குக்காக விட்டதுக்கப்புறமா இன்னொரு சைடு நல்லா மெதுவாக திருப்பி போடுங்க. எப்போவுமே வந்து முட்டை ரொம்ப குயிக்காக வெந்துடும். திருப்பி போட்டதுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட்ஸ் இருந்தால் போதும். ரொம்ப குயிக்காகவே வந்து இது ரெடி ஆகிடும். அவ்வளோதான், எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியான ப்ரோக்கோலி ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.